ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரிஷ்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ண உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மணி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திரிப்பட்டினே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிகுத்துவமாக நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகுத்துவமாக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் சூப்பர்னே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜி இருக்குது பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே சோ பண்ணால் ஸோ இந்த புக் வந்து பண்ண அடிசில் கன்வெர்ட்டரும் இதை நீங்கள் சோ பண்ணிங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் 1 பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோ. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1:1 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 பிக் ஃபைலில் ஒரு 6 பிக்கை மட்டும் இந்த 1:1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ப்ரிஷ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண அப்படி தான் சோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்க்கிள் சென்டர்னு இருப்பார் அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்டாரை விட்டும் இப்போ நான் 1:1 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ரெஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினா ஸோ கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே சர்க்கிள் ஒன்று இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்டார் விட்டு இப்போ நீங்கள் 1:1 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிக்கை வந்து பண்ண 1:1 நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் மீது இருக்கிற அந்த ஃபைல் லேயருக்குமே நாங்கள் இங்கே வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து பார்த்தினாக்கா மீதி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்தினாக்கா பிக் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, லைட்டாக ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் இதுக்கு வந்து பண்ண ஆட் பண்ணலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொண்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோ. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த டாப் சில் பட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்க போதும். இப்போ அப்படியே நீங்கள் ஆட் பண்ண லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த சாங்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இந்த 6 லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதரில் மேலே காப்பி பார்க்குறோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாரி செட்டிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சைனை மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டு செட்டிங் கொடுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே இருக்கட்டும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து ஸோ இந்த ஜட் வேல்யூவை நீங்கள் கிளிக் போய்ட்டு ஒரு 500 கிட்ட நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்மோக் வந்து பண்ணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து லைட்டாக கம்மி பண்ணால் ஸோ அது வந்து பண்ணால் கம்மியாயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே வந்து கலர் ஆப்ஷனே இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ஒயிட்டே கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து பண்ண பிக்குக்கு தர மாதிரி வந்து பண்ண கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தா பிக்கு தோமை கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது தான் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டார் கொட்டி இப்போ நேனஸில் கவர் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கால் பர்சன்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணியாகும். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கா ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் கொட்டு ஸ்டாரை கொடுத்து நேனிஸில் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துருக்கோம் சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூவ் எஃபெக்ட் இருக்கும், பட் எஃபெக்ட் நான் கொடுக்கல. ஸோ அது எங்கே இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ணிங்க பாருங்கள். ஸோ இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ ஆட் பண்ண வேண்டிய அந்த ஆரஞ்சு கலரில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கும் சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துலாமா. ஸோ அதுக்கு இமேஜ் குரூப் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் எஸ்னைன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
கீழே மூவ் பண்ணினாக்க டெயில்ஸ்னு ஒரு ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கும். ஜஸ்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியும் மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பண்ணால் உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கும். அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்கே இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுங்க சொல்லலாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பை கிளிக் போய்ட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணது இங்கே பிஎஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துக்கலாம். இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படி நம்ம வந்து பண்ண பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பிரிவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு கிடச்சிடுச்சா? ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்கும். கரெக்டாக 4 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாக்க இப்போ நம்ம முன்னாடி ஒரு 4 பிக் ஆட் பண்ணாங்க பாருங்கள் இந்த குரூப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 லேயர். ஸோ இதே தான் நம்ம வந்து பண்ண இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு பிக்கு கிட்ட வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்கு லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன பண்ணால் கொடுத்துருக்க புக் மார்க்கு இந்த பிக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது எஸ்ஸாக இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸரும் ஓகே. ஸோ பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக் இருக்கா அந்த பிக்கு லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன்? ஸோ நான் ஆட் பண்ண புக் மாதிரி இருக்குன்னு செக் பண்ண சொன்னேன். ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி அசைன் பண்ணலாம்? ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி எஸ் லேயரும். ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு தேர்ட் பிக்கே லேயரை அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் காப்பி பண்ணதே இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இதாக இருக்குது. அதனால் ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குரூப் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த 3 குரூப்பு அதுக்கு மேலே இருக்கிற லேயர் 4 அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ கேஃபர் இறக்கத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணிது அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மேலே அடிச்சா ஜஸ்ட் நம்ம 1 பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க புக் மாதிரி இருக்கும் இந்த 4 லேயர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது எப்படி கம்ப்ரஸ் பண்ணாக்க ஜஸ்ட் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைம் ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். ஸோ இதே சேம் இடத்துல மீது இருக்கிற அந்த 3 குரூப்புக்கும் நம்ம வந்து பண்ணாங்க கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அந்த 4த்துக்கும் நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த கலங்கோட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ நான் வேறு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 2த்துக்கும் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு குரூப் இருக்கா? ஸோ இதில் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணாக்க ஃபஸ்ட்டு நான் அந்த இமேஜ் குரூப் ஒன்று இதை கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். ஸோ இப்போ கீழே பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நான் எடிட் பண்ணிட்டு வேறு பிக்கை நான் செலக்ட் போயிட்டு ப்ளஸ் ஏன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைலண்ட் ஆப்ஷன் இருக்கா அது செலக்ட் போயிட்டு ஒரு சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரியும் மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ கீழே ஒரு பிக் இருக்குது அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து இந்த பேஸ் ஸ்டைல் கிளியர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் பேஸ் பண்ணால் ஸோ அந்த பிக் வந்து பார்த்தினாக்கா இதில் அப்படியே டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நம்ம கிளிக் போயிட்டு எடி குரூப் போயிட்டோம். ஸோ கீழே இருக்கிற பிக்கு செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து இப்போ டேரெக்டாக நீங்கள் பேஸ் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பார்த்தினாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோகும். ஸோ இந்த 3 லேயர்லையுமே நீங்கள் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு சொன்னால் அதே சேம் மெத்தடில் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஓகே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி நான் என்கிட்ட கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாக்க, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 பிக்கு ஆட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ இந்த லேயரை தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் லேயர் நீங்கள் போயிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கேஃபே இருக்க இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு மேல் ஆகிட்டே இருக்கும். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு நான் கொடுத்துருக்க பூ மாதிரி வரைக்கும் நீங்கள் இதை எஸ்ஐன் பண்ணிக்கோங்க. எப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி இங்கே எஸ்ஐன் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு செல்ல போயிட்டு அதே பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ காப்பி பண்ணி இந்த பாஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு மாதிரி வரைக்கும் நம்ம எஸ்ஐன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளம்பி ஸ்டார் கொடுத்து நீங்கள் வேறு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோம் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இதுலேயும் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்ல பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அசூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.